நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாக்குமூலத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்குங்கய்யா. டாக்டர் என்ன செக் பண்ணி குடும்ப வாழ்க்கைக்கு நான் தகுதியானவன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அது வக்கீல் கிட்ட இருக்கு. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மிஸ்டர் கடற்கரையா, அரசாங்க டாக்டர்ஸ் கொடுத்த ஜெனயான் சர்டிபிகேட் இங்க இருக்கு. உங்க மனைவி மிஸ்ஸஸ் முத்தழகி தாம்பத்திய உறவுக்கு முழு தகுதி உடையவங்கன்னு அரசாங்க டாக்டர்ஸ் கொடுத்த சர்டிபிகேட் இது. இதுக்கு உங்க பதில் என்ன? மிஸ்ஸஸ் முத்தழகி, இந்த நல்ல விஷயத்தை உங்க கணவர்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையா? சொல்றதுக்கு அவர் சந்தர்ப்பமே கொடுக்கலங்க ஐயா. இப்பதான் வந்தாச்சே. என்ன மிஸ்டர் கடற்கரையா, செக்ஷுவல் லைஃபுக்கு தானே நீங்க இந்த கோர்ட்டுக்கு வந்தீங்க. இப்பதான் இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமே. ஐயோ கடவுளே, என்ன சொல்றது? விட்ட ஜட்ஜு இவ கழுத்தை தாலி கட்ட வச்சிருவார் போல் இருக்கு. இவர் ஏன் வாய் வச்சுட்டு பேசாம இருக்கிற? ஏதாவது பேச வேண்டியதானே? முடியாதுன்னு சொல்லுங்க. சரி, ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து என்ன நிம்மதியா வாழ விடுங்க. நிம்மதி தானே நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கு என்ன தேவைன்னு இந்த கோர்ட்டுக்கு புரிஞ்சு போச்சு. விவாகரத்து கோரி மிஸ்டர் கடற்கரையான் தொடர்ந்த இந்த வழக்கில் விவாகரத்துக்கான பலமான முகாந்திரம் எதுவும் இல்லை என்று இந்த கோர்ட்டு கருதுகிறது. பிரதான குற்றச்சாட்டான மனைவியின் உடல்நிலை குறைபாடு நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் மிஸ்ஸஸ் முத்தழகி மிஸ்டர் கடற்கரையான் இருவரையும் மனநல மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனையை பெறும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அவருடைய ஆலோசனையை பெற்ற பின்பு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பதை இந்த கோர்ட் தீர்மானிக்கும். அதுவரை இந்த வழக்கு மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்படுகிறது. சுத்தம். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கோர்ட்டு படி ஏறி இறங்கணுமோ தெரியல. என்னடா பண்றாங்க? வீட்டுக்குள்ள வந்து வேலை பாக்குறேன்டா. இங்க உனக்கு வேலை இல்ல, அஞ்சலியை மிஸ் பண்ணலான்னு வந்தேன். அஞ்சலியை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலாம். கொன்றுவேன்.
மச்சான் ஓ வைஃப் நிக்கிறாங்கடா. ஏய் வைஃபு கைஃபுன்னு கொன்னே போட்டுருவோம். மச்சி நாங்கள் கிளம்புறோம், வாட போகலாம். எதுக்கு வந்தீங்க? எதுக்கு கிளம்புறீங்க? இல்லைடா, கல்யாணத்துக்கு வர முடியல, உனக்கு தெரியுமே, லாக்கப்பில் உட்கார வச்சுட்டாங்க. அதான் எப்படி இருக்கேன் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஏய் மச்சான், அஞ்சலி உங்ககிட்ட நல்லபடியாக தானே நடந்துக்கிறாங்க. ஏய் என்னடா திடீர்னு மரியாதையெல்லாம் கொடுக்குற? அவன் மூஞ்சிய பாத்தியா? பார்த்தாலே பெருப்பா இருக்குடா. எப்படி அவங்க வீட்டை விட்டு தொடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அவங்க என்ன பேசிட்டு இருக்கா? ஒன்றும் சரிடா, கூல் கூல் கூல். நாளைக்கு வந்து பார்க்கலாம். வா மச்சான் போலாம். பாய். எதுக்கு போறீங்க நீங்க? என்ன பயமா? இல்லடா, நான் சொல்ல மட்டும் தெரியலடா. சதீஷ் வீடுடா, நம்ம வீடு. யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாங்க என் கூட. சொன்னா கேளு, இன்னைக்கு நான் வாங்கடா. டேய் வாங்க. மச்சி சொன்னா கேளு. வாங்கடா என் கூட. வாங்க. ப்ளீஸ் வா. வாங்க ராகவ், வாங்க முரளி. எங்க நீங்க வீட்டுக்குள்ள வராம அப்படி போயிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். ராகவ், ஐ மிஸ் யூடா. ஆமா, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் தெரியுமா? எங்க கல்யாணம் இந்தியா பாகிஸ்தான் ஒன் டே மேட்ச் மாதிரி சும்மா விறுவிறு நடந்துச்சு. நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. முரளி, உங்ககிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லணும். ரகசியம் சொல்றேன்ல, வாங்க. கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன முரளி, இதுக்கெல்லாம் போய் இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு? சதீஷ், என்ன இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப வெக்கப்படுறாரு. வெக்கத்தை பாரு. முரளி, இந்த விஷயத்த எங்க மாமா கிட்ட சொல்லிடாத, அவரு கோச்சு பாரு. என்னடா சொன்ன? அவ என்ன சொன்னா? அது மாமா, ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க? நீங்க 4 பேரும் ரொம்ப திக்கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினா கூட 4 பேரும் அதை எச்சில் பண்ணி குடிப்பீங்களா? ஆனா பில்லு மட்டும் சதீஷ் மாமா தான் பே பண்ணணுமாமே. ராகவ், அதுக்காக என்ன கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரிலாம் நினைச்சுக்க கூடாது என்ன? நான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி எங்க சதீஷ் மாமாவோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி. உள்ள போடி. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? ராகவும் முரளியும் உங்களுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, 4 வாரத்தை அன்பா பேசக்கூடாதா? பாருங்க, ராகவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமா சைலண்டா இருக்காரு. நீங்களும் தான் இருக்கீங்களே முசுடு மாதிரி. ராகவ், இந்த ஆரஞ்சு கலர் பூ போட்ட சட்டை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஷர்ட்ல நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. முறைக்காதீங்க மாமா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அன்னைக்கு நீங்க மண்டபத்துக்கு வராம ராகவ் மட்டும் வந்திருந்தாருன்னா நான் ராகவே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன்.
டேய் ஒரு நிமிஷம் இங்க வர முடியும். என்னடா அவ உன்கிட்ட என்னடா சொன்ன? அதை விட்றா வரப்போலாம். அவ உன்கிட்ட என்ன சொன்னா? மச்சி சொல்ற மாதிரி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா, விட்டுறேன். அதான் உன்கிட்ட என்ன சொன்னா? டேய் அதான் சொல்றேனே, ஒன்றும் இல்லடா. ஏதோ ரகசியம் சொல்றேன்னு சொன்னால, என்ன சொன்னா? என்ன சொன்னா? அவ உன்கிட்ட என்ன சொன்னா? என்ன சொன்னா சொல்றா. சொல்றேன் கையில சொல்றேன். உனக்கும் அவளுக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையா, இதுதான் சொன்னா. போதுமா? அதான் நான் சொன்னேன் இல்லையே. அவ ஏதோ ரகசியம் சொல்றேன்னு உன் காதுல சொல்லி நீ வெக்கலாம் பண்ணிட்டு இருந்த. இல்லடா, அதை தாண்டா சொன்னா. முரளி, அவ என்ன சொன்னா? டேய் மச்சி, என்னடா புரியாம பேசுற? அவ என்ன சொன்னா? அவ என்ன சொன்னா? சொல்றா. அவ என்ன சொன்னா? என்னடா சொல்ல நினைக்கிற? என்ன ஃபர்ஸ்ட் நைட் கூப்பிட்டா சொல்ல நினைக்கிற? டேய் எதுக்கு அவன் அடிக்கிற? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது பைத்து முடிச்சிச்சு அவனுக்கு. டேய் அவளை போட்டு பைத்து எடுத்து. அவுட், வெளிய போங்க. வெளிய போங்க. போலாம் வா. என்னடா போலாம் வா. வாண்டல வா. போங்க. மச்சான் என்ன? வெளிய போங்கடா. பாய் டேய் பாய். இனிமே வீட்டு பக்கம் வர வேலை வச்சுக்காத. வாடா. நம்ம மேல கை நம்ம அஞ்சலி மேல இருக்க போத நம்ம மேல காட்டற விடு. சரி அங்க விடுன்றல. எங்க என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். மேடம் உட்காருங்க மேடம். இது படிச்சுட்டே இருங்க. இப்ப டாக்டர் வந்துருவாங்க. இந்தாங்க. எங்க இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேண்டாம், வாங்க போயிடலாம். இந்த பார், புருஷனா தான் என்னை மதிக்கல, சட்டத்தையாவது மதிக்க கத்துக்க. இது கோர்ட். நான் வாதி, நீ பிரதிவாதி. நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறதே தப்பு. என்னங்க இது? நீங்க புருஷன், நான் பொண்டாட்டி, நாம ரெண்டு பேரும் பேச நடுக்கிற வேலை. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. கோர்ட் உத்தரவிட்ட கவுன்சிலிங்க்கு வந்திருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒத்துழைச்சாதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்றீங்களா? சரிங்க. ஓகே. அந்த சைக்காலஜிக்கல் क्वेश्चन பேப்பரை படிச்சீங்களா? எங்க படிக்க விட்டா? அதுக்குள்ளேயும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாளே. தட்ஸ் குட். கவுன்சிலிங்கோட நோக்கமே உங்க ரெண்டு பேரையும் புலம்ப வைக்கிறது தான். அப்பதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இறுக்கம் குறையும். அதத்தான் உங்க மிஸ்ஸஸ் செஞ்சிருக்காங்க. மேடம், நான் தெரியாம தான் கேட்கறேன். ஒரு பொம்பளை வந்து ஆம்பளை அரெஸ்ட் பண்றான்னு சொன்னா கேஸ் போடுறாங்க. அதே ஆம்பளை பொம்பளை மேல கேஸ் கொடுத்தா ஏதாவது பண்ணுவாங்களா, ஆக்ஷன் எடுப்பாங்களா? எங்க பொம்பளை கண்ணீர் விட்டா போதுமே, உடனே அவ செய்யறதெல்லாம் நியாயம் சொன்னா எப்படி? இவ செய்யறது நியாயமா? சார், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒரே மாதிரி தான். அவங்களோட பாசிட்டிவ் மூமெண்ட்டை என்கரேஜ் பண்றேன்னா உங்களை பாராட்டுறதுக்கும் தயங்க மாட்டேன். முதல்ல நீங்க இந்த क्वेश्चन பேப்பரை படிங்க சார். நான் என்னங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா? क्वेश्चन பேப்பர் அப்படியே படிச்சு ஆன்சர் எழுதுறதுக்கு 10,000 பக்கத்துல நான் கையெழுத்து போட ரெடியா இருக்கேன். இவங்கிட்ட எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க. என்னங்க? என்னங்க என்னமா சீன் போடுறாங்கப்பா? எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா என்னமோ இந்த உலகத்தையே அவங்க தான் பெரட்டி போடுற மாதிரி இந்த அல்ட்ட அல்ட்டிக்கிறாங்க. மேடம், இது வெறும் ஆல்டல் இல்ல, பெரிய ராஜதந்திரம்.
என்ன சார் சேம் சைட் கோல் போடுறீங்க? இதுக்கு தான் உங்க டிசி எங்க கூட இருக்க அனுப்பி வச்சாரா? டிசியே நம்ம கூட இருந்தாலும் அதான் சொல்லியிருப்பாரு. கல்யாண மண்டபத்தில் அன்னைக்கு அந்த அம்மா ஆடின ஆட்டம் இருக்கு. டிசியே கிளீன் போல்டு மேடம். நீங்க இப்ப ஆறுதல் சொல்றீங்களா இல்ல மிரட்டுறீங்களா? ரெண்டும் இல்லை மேடம். உங்க ஹஸ்பண்ட் இருக்காரே கடற்கரை, அவர் மாதிரி அவர் தங்கச்சி செல்லமா எடுப்பார் கைப்பில் இல்லைன்னு சொல்ல வரேன். ரொம்ப முறைச்சிக்காம பக்குவமா நடந்துக்கோங்க மேடம். தள்ளுங்க. ஏங்க டாக்டர் டைம் வேஸ்ட் பண்றீங்க? உங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது லேசில தீர்க்க முடியாத சொத்து பிரச்சனை இல்ல, போன தலைமுறை வைராக்கியமும் இல்ல. ஒருத்தருக்கு சரியா மனசை விட்டு பேசாததுனால வந்த சின்ன சின்ன உரசல்கள் தான். எது டாக்டர் சின்ன உரசல்? எது சின்ன உரசல்? கட்ட புருஷனுக்கு திருட்டு பட்டம் கட்டுறது சின்ன உரசலா? இல்ல அப்பா அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு புருஷனை வீட்டை விட்டு துரத்துறது சின்ன உரசலா? என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க அப்பா அம்மா வீட்டுல நீங்க எவ்வளவு நாளுங்க இருந்தீங்க? அதுக்குள்ளதான் அவ கூட போயிட்டீங்களா? பாருங்க இவ இது மாதிரி தான் பேசவே கூடாது. இவ முதல்ல ப்ளீஸ் அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா நான் உங்ககிட்ட வரேன். இல்ல டாக்டர், நான் சொல்றது கேளுங்க. அந்த திருட்டு விஷயம் கூட நான் ப்ளீஸ் மேடம், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே சார், உங்ககிட்ட நான் 2 கொஸ்டின் கேக்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க. இப்போ டிஃபன்ல உங்களுக்கு பிடிக்காத 2 ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சே இட்லி ஆர் உப்மா, இது உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதையே நீங்க தினம் தினம் தேடி போய் விரும்பி சாப்பிடுவீங்களா? சார், நான் உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. பிடிக்காத ஐட்டத்தை தேடி போய் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன். சார், இப்போ அடுத்த क्वेश्चन கேக்குறேன். உங்களுக்கு பிடிக்காத சினிமாவை டிவிலயோ இல்ல டிவிடிலயோ ரிப்பீட் பண்ணி அதையே திரும்ப திரும்ப பாப்பீங்களா? பிடிச்ச படத்தையே பார்க்கறது நேரம் இல்ல. பிடிக்காத படத்தை போய் எங்க போய்? நோ சான்ஸ், இம்பாசிபிள். எஸ், நவ் யூ ஹேவ் கம் டு த பாயிண்ட். அந்த இம்பாசிபிள தான் இப்ப நீங்க பாசிபிளா ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? பின்ன என்ன சார், பிடிக்காத டிஃபனை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது, பிடிக்காத சினிமாவை பார்க்க கூடாதுன்னு புரியுது, அப்புறம் ஏன் பிடிக்காத சம்பவங்களை மட்டும் நினைவுல வச்சுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தோணல? ஓகே சார், ஃபைனலா உங்களை ஒரு क्वेश्चन கேக்குறேன். இவங்க உங்களை திருடன்னு சொன்னாங்க, வீட்டை விட்டு வெளியில அமிச்சாங்கன்னு அதே மனசுல வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எப்படி உங்களால இந்த கவுன்சிலிங்க்கு கோஆபரேட் பண்ண முடியும்? உங்களோட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும்? கம் ஆன், சொல்லுங்க. டாக்டர், உங்க மனோதத்துவ விளையாட்டுலாம் எனக்கு ஒத்து வர. நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன், இந்த சனியனோட நான் வாழ மாட்டேன். இந்த சனியனோட எனக்கு வாழ பிடிக்கல. நான் ஒன்னும் காதலுக்காக என்கிற மாதவியும் இல்ல, பக்தியில உருகிற கோபிகாவும் இல்ல, வஞ்சத்துல துடிக்கிற வசந்த சேனை. ஒத்த சொடுக்குல எப்பேற்பட்ட ஆம்பளைங்களையும் வளைக்கவும் தெரியும், எப்படிப்பட்ட பொம்பளைங்களையும் என் வழிக்கு கொண்டு வரவும் தெரியும். இங்க நிக்கிறாங்களே இவங்கெல்லாம் எனக்கு ஜுஜுபி. மேடம், அவங்க வராங்க போல இருக்கு, நான் கொஞ்சம் ஓரம் பண்ணிக்கிறேன். சார், நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. இல்லையே, பார்த்துக்க முடியாது, நான் தான் டியூட்டில இல்லையே. நீங்க டிசி கூட இருக்கிற இன்ஸ்பெக்டர் தானே? ஆமா. இல்ல. என்ன சார் தடுமாறீங்க? நீங்க எப்ப போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு பாடி கார்டா நீங்க? செல்லமா, எனக்கு உன்கிட்ட என்ன பேச்சு? இங்க பாருங்க, உங்களுக்கு தைரியம் தான் நேரா என்கிட்ட பேச வேண்டியதானே, எதுக்கு என்னோட ஆளை மிரட்டுறீங்க? ஓ, சார் உங்க ஆளா? அது எனக்கு தெரியாம போச்சு. நான் ஒரு பொறுப்புள்ள சிட்டிசன், இவர் பொறுப்பா இருக்க வேண்டிய ஒரு போலீஸ் ஆபீசர். அவர்கிட்ட கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. அதை விட்டுட்டு இல்லீகல் கணேஷன் கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எது இல்லீகலா? நானா? நான் யாருன்னு தெரியுமா? யாரு சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு, நீ யாரு? நான் உங்க அண்ணனோட. அண்ணனோட? அண்ணனோட என்ன சொல்லு.
டைவர்ஸ் பேப்பரோட அவர் வரட்டும், இந்த கேஸ் முடிஞ்சு அப்புறம் காட்டுறேன். நான் அடுத்த நிமிஷமே அவருக்கு பொண்டாட்டி, உங்களுக்கு அண்ணி. சூரியன் மேற்குல இருந்து ஒதுக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் நீ யாருன்னு. அது வரைக்கும் நீ வந்து என் அண்ணனுக்கு இல்லீகல் கனெக்ஷன் தான். அழாதீங்கம்மா, ப்ளீஸ் கூல் டவுன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன டாக்டர் சொல்றது? ஏங்க, ரத்னா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா வருவாருன்னு வெயிட் பண்றாங்க. வீட்டுக்கு வாங்க சார். அவங்க சொன்னதை கேட்டீங்களா சார்? உங்களுக்கு உங்க பொண்ணு மேல பாசம் இருக்கா? இருக்கு. பாசம் இருக்கா? அப்ப ஏங்க மாச கணக்குல வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? அவ அழுதுட்டே இருக்காங்க. அவளை பார்த்தா என் மனசு துடிச்சு போகுது. வீட்டுக்கு வாங்க டாக்டர். நீங்க சொல்லுங்க, வீட்டுக்கு வர சொல்லுங்க டாக்டர். எப்படி டாக்டர் இவ வீட்டுக்கு நான் போக முடியும்? அங்கதான் அலிபாபா 42 மாதிரி ஒரு பெரும் கூட்டம். அவங்க அப்பா அம்மா பாத்தீங்களா? அவங்க அம்மாவை பத்தி பேசணும் எவ்வளவு சப்போர்ட் பண்றா. பெரும் கூட்டம். ஐயோ, நான் எப்படி போக முடியும்? சார் ப்ளீஸ் கூல் டவுன். இருங்க, சத்தம் போடாதீங்க. அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க அதை ஓபனா அவங்க கிட்ட சொல்லலாமே. இத பாருங்கம்மா, நீங்களும் ஒன்ன நல்லா புரிஞ்சுக்கணும். என்னதான் பெத்த அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. மத்த எந்த உறவுக்குமே கணவன் மனைவி உறவுக்குள்ள நுழையிற அதிகாரமும் கிடையாது, அனுமதியும் கிடையாது. நல்லா நல்லா சொல்லுங்க. செருப்பால் சார். சாரி, மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. பெத்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுக்கிற மரியாதை புருஷனுக்கும் கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஐ அக்ரி வித் யூ சார். அந்த மாதிரி இனிமே எதுவுமே நடக்காது. முத்தழகி நல்ல புத்திசாலி, நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சு நடந்துப்பாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்லங்க, திருந்த மாட்டா டாக்டர். நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சா போதும், உடனே அவங்கள பத்தி சொல்றது, இவங்கள பத்தி சொல்றது, அப்புறம் இவங்களை வெட்டி விடுங்க, அவங்கள வெட்டி விடுங்க, அந்த சொத்தை புடுங்க, இந்த சொத்தை புடுங்கன்னு படுக்க போகும்போது வரைக்கும் நை 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 அரிச்சிருவா. படுக்க போகும்போது பரவாயில்லையே, தூங்கினவுன கனவுல வந்து தொந்தரவு பண்ணுவா. பொம்பளையாய்வ. மிஸ்டர் கடற்கரை ப்ளீஸ், வேண்டாமே, அதை விட்டுடுங்க. முத்தழகி, நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர், நான் இவர்கிட்டயே நேரடியா கேட்டுக்கட்டுமா? தாராளமா பேசுங்க. ஏங்க, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேங்க. தொந்தரவு பண்ண மாட்டேன், நச்சரிக்க மாட்டேன். நீங்க யார் கூட பேசாதன்னு சொல்றீங்களோ அவங்க கூட நான் பேச மாட்டேன். இவங்க கூட பேசுன்னு சொன்னா நான் பேசுறேன். செல்லம்மா கூட பேசக்கூடாதா? நான் பேசலங்க. எங்க அப்பா அம்மா கூட பேசக்கூடாதா? நான் அவங்க இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்க. உங்க கூட வந்துடுறேங்க. என்னையும் ரத்னாவையும் உங்க கூட கூட்டு போங்க. ஏங்க, இங்க பாருங்களேன், எனக்காக இல்லனாலும் நம்ம ரத்னாக்காக எங்க கூட சேர்ந்து வாழுங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்ப கூட எனக்காக வாங்கன்னு சொல்லல, ரத்னா என் பொண்ணுக்காக வாங்கன்னு சொல்றா. ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க இவர் கூட சேர்ந்து வாழணும்னு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறது உங்களுக்காகவா இல்ல உங்க பொண்ணுக்காகவா? அப்படி கேளுங்க, அப்படி கேளுங்க. என்ன என்ன நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே? 2 பேருக்காகவும் தானே கேக்குறேன். என் பொண்ணுக்கு அப்பாங்கிறதும் எனக்கு புருஷங்கிறதும் இவர் ஒருத்தர் தானே. இவர் இல்லாம நாங்க எப்படி வாழ முடியும்? என்னால வாழ முடியும். இவ இல்லாம நான் வாழவும் ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்ன சார், கோர்ட்டுக்குள்ள அதுவும் கவுன்சிலிங் டேபிள்ல இவ்வளவு கராரா பேசுறீங்க? இத பாருங்க, இதுதான் உங்க முடிவுனா அதை நீங்க ஜட்ஜ் கிட்ட சொல்லி இருக்க வேண்டியதானே. எதுக்கு நீங்க கவுன்சிலிங்ங்கற பேர்ல எங்க டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? இல்ல, நான் வந்து அந்த உள்ளர்த்தத்துல சொல்லல. நீங்க எந்த அர்த்தத்துல சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நான் ஓபனாவே சொல்றேன். நான் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண போற ரிப்போர்ட் இதுதான். தன் கணவருடன் சேர்ந்து வாழ உறுதி காட்டும் மனைவியையும் இன்னமும் மேஜர் ஆகாத மைனர் மகளையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு திரு கடற்கரையானுக்கு மேலும் ஓரிரு தவணைகள் கவுன்சிலிங்கை இந்த மருத்துவ குழு சிபாரிசு செய்கிறது.
போலாம். என்னாச்சு? கண்ண தூசி விழுந்துருச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஊதி விடுங்களேன். எரியுதுங்க. கொஞ்சம் ஊதி விடுங்களா ப்ளீஸ். முடியலங்க. என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு சொல்றேன். வாங்க வந்து ஊதி விடுங்க. வந்து வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு எரியுது, முடியல. ப்ளீஸ் வாங்க வாங்க. கண்ணு எரியுது, தாங்க முடியல என்னால. ஓகேவா? ஓகே ஓகே. என்னங்க உள்ள என்ன சொன்னாங்க? இந்த கேஸ்ல எப்படி ஜெயிக்க போறோம் தான் எனக்கு கவலையா இருக்கு. இப்போ உங்க கவலை தீர்ந்துச்சானே? நாம புத்திசாலித்தனமா எழுத்துப்பூர்வமா வாங்கின சர்டிபிகேட் இப்ப எவ்வளவு உதவியா இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? ஆமா செல்லம்மா, இந்த சர்டிபிகேட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. இதை வச்சுதான் ஜட்ஜு நானும் அவரும் சேர்ந்து வாழறதுதான் நியாயம்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, கவுன்சிலிங் பண்ண டாக்டர் கூட அதான் சொன்னாங்க. நானும் அவரும் சேர்ந்து வாழறதுதான் நியாயம்னு சொன்னாங்க. ஆமா, நியாயம் எப்பவுமே ஜெயிக்கும். நாம தான் உறுதியா இருந்து போராடணும். நீங்க கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே கேக்குறேன் செல்லம்மா. செல்லம்மா, இப்ப கூட நீ உங்க அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்ல. இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லி பாரு. சொல்லுமா. ஏங்க, இந்த கேஸ் எல்லாம் வேண்டாங்க. எத்தனை தடவை அவருக்கு சொல்லியாச்சு. அதெல்லாம் கேட்கற கட்ட அவர் தாண்டி போயிட்டாரு. கூட இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லி புரிய வைக்கணும். இது பாருங்க, நீங்க நீ என்கிட்ட பேசாத. இல்லீகல் கனெக்ஷன் கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இன்ஸ்பெக்டர், இத அரேஞ்ச் பண்ணாரு டிசி, அவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இந்த முறை நீதி நியாயம் தான் ஜெயிச்சதுன்னு. என்ன மேடம் சொல்றீங்க? ஜட்ஜு சொன்னாராமே, ஒழுங்கா மனைவியோட வாழ்றதுதான் வாழ்க்கை, கண்ட துடுப்போட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்லைன்னு. அது செல்லம்மா, வார்த்தை அளந்து பேசுங்க. நான் வார்த்தை அளந்து தான் பேசுறேன். நீதான் ஆழம் தெரியாம காலை விட்டு பார்த்திருக்க. இனிமே நீ நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. இதேதான் நான் உனக்கு சொல்ற முத்தழகி. இனிமே நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. இவ்வளவு நாள் உன் மேல என்கிட்ட கொஞ்சம் இறக்கம் இருந்துச்சு. ஜீவனாம்சம் கொடுக்கலாம் நினைச்சேன். இனிமே ஒத்த பைசா தரமாட்டேன். தருவா அலைவிடி. நம்ம தெரு பக்கம் வராம இருந்தா சரிதான். அண்ணே, என்னன்னு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கண்டவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கட்டின பொண்டாட்டி இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. கண்டவங்களா? நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்னா அப்பப்போ கொஞ்சம் கண்டவங்களா இருக்கிறதும் தப்பு இல்ல. அதுக்காக கண்டவ எல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியாது. நாகி கட்டுமா? எண்ணி 6 மாசத்துல இந்த கேஸ்ல ஜெயிச்சு இவர் என் கழுத்துல கட்டுற தாலியோட உங்க முன்னாடி வந்து நிக்கல, என் பேர் ஸ்னேகா இல்ல. நானும் ஒண்ணு சொல்லட்டுமா?
உனக்கு மட்டும் இல்ல, என் அண்ணனுக்கு சேர்த்து தான் சொல்றேன். இன்னும் 6 மாசத்துல உன்னையும் என் அண்ணனையும் பிரிச்சு என் அண்ணியும் அண்ணனையும் சேர்த்து வச்சு உன்னை ஊரை விட்டு அனுப்பல, என் பேர் செல்லம்மாவும் இல்ல, நான் என் அண்ணனுக்கு தங்கச்சியும் இல்ல. அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்காது. சத்தம் போட்டு பேசுறதுனாலயோ சவால் விட்டு பேசுறதுனாலயோ எதுவும் சாதிச்சிட முடியாது. உன் முன்னாடி நிக்கிறது வளைஞ்சு வளைஞ்சு ஓடுற நதி இல்லை, எந்த பயலும் வந்து அணை கட்டுறதுக்கு. இது கடல், கடற்கரையா. ஒரு பையன் என்ன அசைக்க முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப எல்லாம் கடலை பொழந்து அங்க நடுவுல ரோட போட்டு அதுக்குள்ள ஊரை கட்டுறாங்களா? என்ன என்ன பொழக்க போறியா? இல்ல, நான் ஒண்ணு உங்களை பொழக்க பாக்குறேன். பிரிஞ்சிருக்கிற உங்களையும் அண்ணிய சேர்த்து வைக்க பாக்குறேன். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் நீங்க எனக்கு அண்ணன். உன்னை என் தங்கச்சின்னே சொல்றதுல அண்ணனா? பிச்சு முதலிரவு நீ என் இளமைக்கு உணவு. என்னடி பாட்டு வேண்டி கிடக்கு? வெளிய போ, வெளிய போ. என்ன மாமா மூட் அவுட் ஆயிட்டீங்க? நான் பாடுறது பிடிக்கலன்னா பேசுறது கேளுங்க. எதுவா இருந்தாலும் ஒரு 10 அடி தள்ளி நின்று பேச, கிட்ட வந்து பேசுறவளை வச்சுக்காத. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு 2 பேருக்கும் முதல் இரவு. இதுல வேடிக்கை என்னன்னா, உங்களுக்கும் இது முதல் இரவு இல்ல, எனக்கும் இது முதல் இரவு இல்ல, ஆனாலும் இது முதல் இரவு. என்ன கிண்டல் பண்றீங்க? கிண்டலா? முதல் இரவு உங்களுக்கு கிண்டலா போச்சா? இதுக்குதான் மேயிற மாட்டை கட்டி போட்டு புல்லு போட்டா அதுக்கு பிடிக்காதுங்கிறது. சரி வாங்க, இப்படி வந்து நில்லுங்க. உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஏன் கால்ல விழுந்து காலை வர்றதுக்காகவா? காலை வர்றதா? அதான் மண்டபத்திலே காலை வாரி இந்த தாலிய வாங்கிட்டனே. சரி சரி, அதெல்லாம் எதுக்கு? நீங்க இந்த பாலை சாப்பிடுங்க. மாமா, இந்த பாலை குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. போதுமா? என்ன மாமா இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கீங்க? நான் உங்களை பிளான் பண்ணி ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டவ. நான் இந்த பால்ல விஷம் வச்சிருந்தா? விஷமா? ஆமா. என்ன விஷயம் சொல்லு? என்ன விஷயம் பால்ல சொல்லுடி. என்ன விஷயம் வச்ச? இவ்ளோ பயந்தாங்கோலியா நீ? கண்ணா, உன்னை நான் அவ்வளவு சீக்கிரத்துல சாக்க விட மாட்டேன். பால்ல விஷம் சொன்னது ஒரு சிங்கிள் ஷாட். அதுக்கு அப்படி மிரண்டா எப்படி? நம்ம கதை மெகா சீரியல் மாதிரி. நீ என்ன அடிக்கணும், நான் உன்னை அடிக்கணும். நீ என்ன சித்திரவாதம் பண்ணணும், நானும் உன்னை சித்திரவாதம் பண்ணணும். இத டக்குன்னு கட் பண்ணிட்டா எப்படி? என்னைக்கு 10 எபிசோட்
உன்னை காலி பண்ணிட்டு உன் போட்டோவுக்கு மாலை மாட்டல சதீஷ் இல்லடி. கரெக்ட். நம்ம குழந்தைக்கும் உனக்கும் சேர்த்து ஒன்னா பேர் சுட்டு விழா வச்சுக்கலாம். என்ன கனவு காண்றியா? நீ ஏன் இந்த வீட்டுல இருக்க போறது இல்ல? அப்புறம் எங்க இருந்து குழந்தை வரும்? சதீஷ், நான் ஒன்னும் கேணச்சிருக்கி இல்ல. அவ்வளவு சீக்கிரத்துல என் கதையை நீ முடிச்சிட முடியாது. அடம் பிடிச்சி அழுது சத்தியம் வாங்கி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். இங்க பார், நான் உன் உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்க நோய் உன்னை உருக்குலைச்சிட்டு தான் வெளியே போவேன். சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டேன். இப்போ அண்ணா கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு துரத்துற பாருங்க. துரத்துறேன்டி. அண்ணா அண்ணா அண்ணா, என்னடி நக்கலா இருக்கா உனக்கு? இல்ல, உன்னை நான் ஒரு நல்ல ஆம்பளைன்னு நினைச்சேன். இப்படி இருக்க? ஆமா, உன் கூட ஒரு 3-4 பேர் இருந்ததா உனக்கு வீரம் வருமா? அப்பதான் என்ன நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா உன் தொடை தட்டி சேலஞ்ச் பண்ணுவேன்னு பார்த்தா அண்ணனை கூப்பிடுறேன், ஆட்டுக்குட்டி கூப்பிடுறேன்னு ஒரு மாதிரி. நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன். நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா என்ன இந்த வீட்டுக்குள்ள இருக்க வச்சு ஜெயிச்சு பாரு. நீ பால்ல விஷம் வை, பால்கனில இருந்து தள்ளி விடு, இல்ல விஷ ஊசி போட்டு கொல்லு. அது உன்னோட சாமர்த்தியம். அதுல இருந்து தப்பிச்சு உன்னை பழி வாங்குறது என்னோட சாமர்த்தியம். நீ முந்தனா நீ, நான் முந்தனா நான். சூப்பர் சூப்பர், ஐ லைக் திஸ் ஆட்டிட்யூட். இப்போதான் கேம்ல சூடு பிடிச்சிருக்கே. இப்போ கேம்ல சூடு பிடிச்சிருக்கு. பார்க்கலாம் இந்த கேம்ல யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஏய், இப்போ ஆம்பளையா தொடைய தட்டி சொல்றடி, உன்னை இந்த வீட்ல இருந்து நான் வெளிய அனுப்புறேன். இட்ஸ் a challenge. சேலஞ்சியா? டிரைவர், அந்த பழத்தை எல்லாம் வண்டியில ஏத்தியாச்சா? ஒரு பாக்ஸ் மிஸ் ஆக கூடாது. சம்மந்தி வீட்டுக்கு போறோம், ஒரு சுறுசுறுப்பு வேணா? நட பழகிக்கிட்டு இருக்காரா நட. சுரேஷ், வாடா, வந்து உங்க அப்பாவை கிளம்ப சொல்லு. பொண்ணை பார்க்க போறேன்டா. ஆசை பொண்ணு அஞ்சலியை பார்க்க போறோம். அத புரிஞ்சுக்கிட்டு கிளம்ப சொல்லு. செல்லம்மா, வாமா. ஐயடா. டாட், நீங்க கிளம்பல? எங்கடா? அஞ்சலியை பார்க்க டாட். அவளுக்கு கல்யாணம், அந்த வீட்டில் நம்ம அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம யாருமே போய் அவளை பார்க்கல டாட். இப்படி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவளை போய் பார்த்தா அவளுக்கு மரியாதையாக இருக்கும். மரியாதை இல்லடா, மரியாதை. பொறுக்கி பசங்களுக்கு எதுக்கு மரியாதை? டாட், சதீஷ் அண்ணா நமக்கு கெட்டவராக இருக்கலாம், ஆனால் இப்போ அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. நீங்கள் அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி நம்ம வழிக்கு கொண்டு வரணும் டாட். எனக்கு ஒரு ஆசை டாட், சதீஷும் அஞ்சலியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம கூடவே வச்சுக்கணும் டாட். டாட், ஏன் டாட் அழுகுறீங்க?
செல்லம்மாவும் அஞ்சலியும் சேர்ந்து என்னோட எல்லா எண்ணங்களையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. நான் என் அஞ்சலிக்காக என்னென்ன ஆசைப்பட்டேன் தெரியுமா? அவளுக்கு கல்யாணம் முடிச்ச கையோட அவளை சுவிட்சர்லாண்டுக்கு ஹனிமூனுக்கு அனுப்பணும். அவ திரும்பி வரதுக்கு முன்னால அவளுக்கு தெரியாம ஈசிஆர்ல ஒரு பெரிய பங்களா வாங்கி அவளை தனி கொடுத்து வைக்கணும். இந்த நரகத்துல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு தினமும் சாயங்காலம் அவ வாழற அந்த சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் விடணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் உடைச்சிட்டான். ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கற்பனை பண்ண அத்தனையும் உடைச்சிட்டா. சுரேஷ் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும்டா. கடைசி வரைக்கும் அஞ்சலி கூட நீ அவளை காப்பாற்ற என்னைக்கு கைவிடக்கூடாது. டாட், என்னாச்சு டாட் உங்களுக்கு? அவளுக்கு ஒன்னும் ஆகாது டாட். இல்ல, நல்லா இருப்பா. சீக்கிரமா அவ சீரழிச்சு போயிடுவான்னு டாட் ஒரு தகப்பனா எனக்கு தோணுதுடா. அழாதீங்க டாட். இது பாருங்க, அஞ்சலிக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க வாங்க, நம்ம போய் அவளை இல்லடா, நீ போயிட்டு வா. நான் வரல. அவளை என் பொண்ணு நல்லா பாத்துக்க சொல்றா. நான் வரல, நீ போயிட்டு வா. சுரேஷ், என்ன இமோஷன் சீனா? ஐயடா, இந்த ஜூஸ் குடிமா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அப்புறம் அமுதா, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்களா? பரவாயில்ல டாக்டர். டாக்டர், அமுதாவை வீட்டுக்கு எப்ப கூட்டு போலாம்? ஏன் அவசரப்படுறீங்க? இன்னும் ஒரு வாரம் இங்கே இருக்கட்டுமே. அமுதா, நீங்க என்ன சொல்றீங்க? இங்கேயே இருக்கேன். இருக்கியா? ஏமா, உன்னை இங்க பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. அண்ணி இங்க வந்தப்போ நீ முழுசா கியூர் ஆற வரைக்கும் இங்கேயே இரு, அவசரப்படாதன்னு சொன்னாங்க. அதான் சொன்ன. அவ சொல்லுவா, நான் ஒருத்தன் தானே இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் வடமலை, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? நான் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாத்துறேன். ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. அப்படி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லாத பட்சத்துல நான் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஓகே? ஓகே டாக்டர், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அமுதா, என்னம்மா காரணம் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்? அண்ணி சொன்னாங்கன்னு சொன்னேன். வேற என்ன காரணம் இருக்கும்னா? வாங்க பாசு. இல்ல, அவங்க தான் மாத்திரை வாங்கி கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். அதுக்கு ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, வாங்கிக்கிங்க. ஏன் அவசரப்படுறீங்க வாசு? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அர்ஜென்ட்டா கிளம்பணும். அதான். வாசு, அது வந்து இன்னைக்கு அமுதாவை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் டாக்டரை பார்த்து பேசி பில்லு செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க உள்ள இருக்கலாம்ல? இல்ல, நான் வேணா போய் வாங்க, உள்ள வாங்க. உள்ள வந்து உட்காருங்க. வாங்க, அது கொடுங்க. பேசிட்டு நான் வந்துடுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.